தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் எழுதியிருக்காரு. இந்த மாதிரி ஏ ஃபார்ம்ல பி ஃபார்ம்ல கையெழுத்து போடணும், சின்னத்தை பயன்படுத்த அனுமதி இல்ல. அதாவது ரெண்டு விஷயம். ஒரு கட்சிங்கிறது எடப்பாடியார்கிட்ட இருக்கு. கட்சியுடைய பைலால பேராகிராஃப் 4வது இது வந்து கட்சியுடைய கொடி சின்னம், சின்னத்தை பத்தி அதுல தான் இருக்கு. கொடிங்கிறது வந்து 4வதுல வருது. சின்னம் அதிமுகங்கிறதுக்கு அதிமுக என்ன? அதிமுக எடப்பாடியாருக்கு சொந்தமானது, அவர் தலைமையில தான் இயங்கும், அவர் தான் பொதுச் செயலாளர்னு சொன்ன பிறகு ஒரு கட்சியுடைய பெயர், கொடி, சின்னம், அலுவலகம், லெட்டர் பேடு, தலைமை அலுவலக முகவரி எல்லாமே அதிமுக சொந்தமானது தானே. அதை வேற யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. இருந்தாலும் சிம்பிள்ங்கிறது, சிம்பிள் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது எலெக்ஷன் கமிஷனுடைய பவர். அவங்க எப்படி அலாட் பண்ணாங்கன்னா, உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வருகிற போது உச்சநீதிமன்றம் கேட்டது, ஏன் இன்னும் அப்டேட் பண்ணாம இருக்கீங்க என்று கேட்டபோது நிலுவையில் இருந்த வழக்குகளை சுட்டி காட்டினாங்க. அப்போ உச்சநீதிமன்ற நீதிபதியை சொன்னாரு, எந்த நீதிமன்றத்திலும் தடை இல்லையேன்னு சொன்னார். உடனே தான் அப்டேட் பண்ணாங்க. இருந்தாலும் உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் முழுமையா உத்தரவு பெற்ற பின்புதான் அதை அப்டேட் பண்ணி அதிமுகங்கிறது எடப்பாடியார் தலைமையில் இருக்கிறது அப்படின்னு ஒரு உத்தரவை போட்டு, அதன் பின்பு ஏற்கனவே கர்நாடகா தேர்தலில் இந்த சின்னத்தை எங்களுக்கு ஒதுக்கீடு செஞ்சாங்க. அந்த சின்னத்தை தான் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல தானும் கையொப்பமிட உரிமை உள்ளவன் என்று காந்தி நகரிலும் புலிகேசி நகரிலும் வேட்பாளர் நிறுத்தினாங்க. குறிப்பா காந்தி நகரில் அவர் நிறுத்தின குமாருங்கிற வேட்பாளர் ஏ ஃபார்ம் பி ஃபார்மை கொண்டு தாக்கல் செய்து அது ஃப்ராடு, அது தவறானது, மோசடியான ஒரு ஆவணம் என்று தேர்தல் நடத்தும் அலுவலர் கம்ப்ளைண்ட் கொடுத்து வழக்கு நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது மீண்டும் எனக்கு அதை தரங்கிறது ஒரு பிரேக்கிங் நியூஸ்க்கு வேணா யூஸ் ஆகும். மற்றபடி அந்த சட்டத்தை அது ஏற்கத்தக்கதல்ல. இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு, அதிமுக உடைய கொடி சின்னம் எதையும் பயன்படுத்தக்கூடாதுன்னு. இனி அதை பண்ணா அதற்கு பிறகு அதை பத்தி பேசுவதே, அதை நல்லிஃபை பண்ற மாதிரி பேசுறது ஒரு உண்மையில வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். இல்ல, அதாவது எல்லா தீர்ப்புகளும் மேல்முறையீடுக்கு உட்பட்டது தான். யார் வேணாலும் பண்ணலாம். ஆனால் அடிப்படை வழக்குங்கிறது என்ன? அதிமுகங்கிறது தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டு விட்டது. எடப்பாடியார் பொதுச் செயலாளருங்க அங்கீகரிச்சாச்சு. அதோடைய பொருளாளருங்கிறது திண்டுக்கல் சீனிவாசன் அங்கீகரிச்சாச்சு. அதனுடைய தலைமை நிலை செயலாளர் SP வேலுமணின்னு அங்கீகரிச்சாச்சு. அதிமுக சின்னம் என்ன? ரெட்டை இலை. ரெட்டை இலைங்கிற சின்னத்தை யார் அலாட் பண்ணா? எலெக்ஷன் கமிஷன். எலெக்ஷன் கமிஷன் எங்க அலாட் பண்ணுச்சு? கர்நாடக தேர்தலில் ஏற்கனவே அலாட் பண்ணியிருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த அலாட்மெண்ட் செல்லாதுன்னு சொல்லி நாங்க தான் பண்ணுவோம்னு சொன்னது மேல எலெக்ஷன் கமிஷனே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கு சார். அதுக்கப்புறம் நீங்க எங்க இந்த கேள்விகள் எங்க வருது, எங்க இருந்து வருதுன்னு எனக்கு தெரியல. அது குறித்தும் நாங்க முறையா எங்க தலைவர் சட்ட ஆலோசனையை நடத்தி அதற்கான நடவடிக்கைகள் அவர் எடுப்பார்.